ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கை 2025 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அதை பத்தி தான் பார்க்க போறோம். 2020 மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகம் பண்ணாங்க. நம்ம தமிழக அரசு மத்திய அரசு கொண்டு வந்த கல்விக் கொள்கையை எதிர்த்தாங்க. அதுக்காக நம்ம தமிழக அரசு தனி ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சாங்க. அதுக்காக டெல்லி உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதியான தா முருகேசன் அவங்க 14 பேர் கொண்ட ஒரு குழுவை 2022 ஃபார்ம் பண்ணாங்க. இந்த குழு 520 பக்கங்களை கொண்ட ஒரு ரிப்போர்ட்டை 2023 அக்டோபர் அப்போ ப்ரிப்பேர் பண்ணி 2024 ஜூலை 1 அப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 8ஆம் தேதி தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கை 2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி அந்த கொள்கையில என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒவ்வொரு மாணவரும் 2 லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதாவது அதை பேசுறதுக்கும் அதை படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் பாஸ்ங்க. 10th 12th பப்ளிக். 11th பப்ளிக்கை இப்போ ரத்து செஞ்சிருக்காங்க. அனைத்து ஒன்றியத்திலும் புதிய மாதிரியான வெற்றி பள்ளிகளை அமைச்சிருக்காங்க. உண்டு உறைவிட பள்ளியை உருவாக்கியிருக்காங்க. கல்வி தொலைக்காட்சியும் மணற்கேணி ஆப்பும் வீட்டை வகுப்பறையா மாத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பெண்ணுக்காக இல்லாம மதிப்பீடுக்காக கல்வியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது இதோட நோக்கமா இருக்குங்க. பசுமை பள்ளிகளை அமைக்கணும்னு திறன்மிகு வகுப்பறைகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில கல்விக் கொள்கைக்கும் மத்திய கல்விக் கொள்கைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மாநில கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, 5 வயசுல இருந்தே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மத்திய கல்விக் கொள்கை 6 வயசுலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 10+2 கல்வி திட்டம். 10+2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், அடுத்து 11th 12th. இதுதான் நம்ம மாநில கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. மத்திய கல்விக் கொள்கையில 5+3+3+4, அதாவது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட், 11th 12th. இதுதான் இதோட கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கட்டாய தேர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு இருக்க பொது தேர்வை ரத்து பண்ணியிருக்காங்க. இங்க 3rd ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட் இந்த 3 ஸ்டாண்டர்டுக்குமே பப்ளிக் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க செயற்கை நுண்ணறிவை பாடப்பிரிவா கொடுக்குறாங்க. இங்க புராண இதிகாசங்களை பாடப்பிரிவா கொடுத்துருக்காங்க. இங்க ஆங்கில திறனை பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனா இங்க குலத்தொழில பயிற்சியா கொடுக்குறாங்க. இங்க இருமொழி கொள்கையை கடைபிடிக்கிறாங்க. ஆனா இவங்க மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிறாங்க. உயர் படிப்பிற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாநில அரசுல கிடையாது. மத்திய அரசுல உயர் படிப்பிற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதாவது நீட், கேட், ஜூட் இந்த 3 எக்ஸாமுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. இதுதான் மத்திய அரசோட கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மயிலிறகு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.